எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி தினமணி செய்தித்தாள் ஒரு அனலைஸாக பார்ப்போம். என்னென்ன முக்கியமான செய்திகள் இருக்குது, தேர்வு நோக்கிலும் நார்மலாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மீண்டும் பழைய ஓய்வூதியம் திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட தலைப்புச் செய்தியாக ஒன்று இருக்குது. என்னென்னா, அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கொடுப்பாங்க இல்லையா, ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம். அது ஏப்ரல் 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்ட பலன்களை அளிக்க வேண்டும் என தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கம் பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 2003க்கு பிறகு வந்தவங்களுக்கு புது ஓய்வூதிய திட்டம் இப்போ அமலில் இருக்குது. ஓகே, ஆனால் எங்களுக்கு அது வேண்டாம். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமே எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்டோஜியோ இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க போராட்டம் பண்ணப்போ ரீசெண்டாக கூட ஒரு அமைச்சர் குழு போய் அவங்கக்கிட்ட சந்தித்து சொல்லி பொங்கலுக்குள்ளே நல்ல செய்தி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் இப்போது தலைப்புச் செய்தியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு குழு அமைச்சு அதை பற்றி ஃபுல் அனலைசிஸ் பண்ண சொன்னாங்க. அந்த குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சுகந்தீப் சிங் பேடி. ஓகே, அவர் தான் அதுக்கு சேர்பர்சன். அவர் உட்பட அமைக்கப்பட்ட 3 குழு தனது இறுதி அறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் செவ்வாய்க்கிழமை நேற்று சமர்ப்பிச்சிருக்காங்க. அதை இன்றைக்கி தலையங்கத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போது இதை வச்சு நம்ம முதல்வர் ஆலோசித்து தலைமை செயலர் அவங்களோட ஆலோசித்து உரிய நடவடிக்கைகள் பொங்கலுக்குள்ளே அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா அவங்க இறந்து போயிருக்காங்க. இவங்க பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசிய கட்சியோடைய தலைவராக இருந்தவங்க. இப்போது 80 வயசு இவங்களுக்கு. இவங்களோட மகன் தாரிக் ரஹ்மான் அப்படின்றவர் தான் இப்போது அடுத்து போட்டி போட போகிறதா பேசிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி செய்தித்தாள்களில் படிச்சிருப்போம், வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த அரசாங்கத்தை கவுத்துட்டாங்க. ஸோ இப்போ யூனஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒருவர் தான் இப்போது இடைக்கால பிரதமராக இருக்கார். இது ஒரு முக்கியமான நியூஸ். இதை 2ஆவதாக கொடுத்துருக்காங்க. இந்தியா சார்பில் நம்மளோட ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்றைக்கி அந்த துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு பெருசாக தேவையில்லை. இன்றைக்கி ஆர்டிக்கலும் கடலோர கழிவுகள் பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. தமிழகத்தை கடற்கரையோட நீளம் என்ன, மாவட்டம் எப்படி பிரிச்சிருக்காங்க, எதனால் ரொம்ப வேஸ்டேஜ் அதிகமாகுது, கடற்கரை போனால் மக்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க, அதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசு பின்பற்றக்கூடிய சில திட்டங்களும் மாநில அரசு பின்பற்ற வேண்டிய சில திட்டங்களும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வேஸ்டேஜ்லாம் இவ்வளோ கிலோவுக்கு 38 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கிட்ட இந்த ஊக்கத்தொகையை மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்து மூலமா வழங்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை ரெடி பண்ணி இது பண்ண போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க, ஏற்படுத்தணும்னு இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வேறு என்ன முக்கியமான செய்தி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழக ஊர்தி, மத்திய அரசு ஒப்புதல். ஸோ எப்பவுமே ஜனவரி 26 நமக்கு குடியரசு தின விழா கொண்டாடப்படுது நாடெங்கும். இதில் நம்ம குடியரசு தின விழாட்டி ஆண்டுதோறும் என்ன பண்ணுவாங்கன்னா, சில செலக்டட் மாநிலத்தில், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்கள்லேருந்து அலங்கரிக்கப்பட்ட ஒரு அலங்கார வண்டி ஒன்று அது ஷோ பண்ணுவாங்க, எங்களோட பாரம்பரியம் இது அப்படின்னு சொல்லிட்டு அலங்கார ஊர்தின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அது 2024 இது பண்ணியிருந்தாங்க.
நம்மளோட தமிழக மாநிலம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் 2025 அது இடம்பெறலை. அதுக்கு நிறைய விமர்சனம்லாம் வந்தது கடைசி இந்த ஆண்டு. ஸோ அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு இருக்கும். அதோட இது தீம் பார்த்திங்கன்னா பசுமை மின்சக்தி தீம் தான் வந்து கருத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தமிழக அரசு மத்திய உள்துறை அமைச்சகம் மினிஸ்டர் ஆஃப் இது இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து அமித்ஷா கீழே இருக்கிற உள்துறை அமைச்சகம் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோடி இன்னைக்கு கடைசி நாள்ன்றதுனால நேற்று நிதி ஆயோக் கூட்டம் நடந்திருக்கு. ஏன்னா இந்த வருஷத்தில் முக்கியமான சில முடிவுகள், அவங்களோட திட்டங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு நம்மளோட பிரதமர் அவர்கள். அவ்வளோதான். நம்ம இதுவெல்லாம் பார்த்தோம் இல்லையா, சரக்கு சேவை ஜிஎஸ்டி வந்து 5%, 18%, முன்னாடி 4 இருந்தது, இப்போ 2 குறைச்சி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு. அப்புறம் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு திட்டம் வந்தது இல்லையா, அதையும் சாதனையாக சொல்லியிருக்காரு. இந்த 100 நாள் 125 உயர்த்தியது, அதை பற்றி பேசியிருக்காரு. மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் செய்திகள் தான் இருந்தது. இன்னும் ஒரு செய்தி பார்த்திங்கன்னா, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் ப்ரைவேட் இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு ஹெலிகாப்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா துருவ் NG அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர். இது வந்து நம்மளுடைய மத்திய அமைச்சர் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து ராம்மோகன் நாயுடு தொடங்கி வச்சுருக்காரு அந்த சர்வீஸை. இது என்னென்னா, இது பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 14 பேர் கொண்ட வெயிட்டை தாங்கும். 14 பேர் சமாளிக்கலாம் இதில். இதோட ஹெலிகாப்டர் மொத்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 5.5 டன் இதோட மொத்த வெயிட். இது வந்து 285 கிலோமீட்டர் வேகத்தில், ஒரு மணிக்கு 285 கிலோமீட்டர் வேகத்தில் இது பயணிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான் அந்த நியூஸு. வேறு என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த கலிதா ஜியா அவங்களோட அரசியல் பயணத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கலாக கொடுத்துருந்தாங்க. நம்மளோட மோடியும் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. நம்ம நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இது ஒரு சின்ன இதுதான். நம்ம காசி தமிழ் சங்கம் இருக்குங்க இல்லையா, அது டிசம்பர் 3ஆம் தேதி தொடங்குச்சு. வருஷம் இந்த குளிர்காலத்தில் அது பண்ணுறாங்க. ஸோ அதோட நிறைவு விழா வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் நடந்தது. அதில் நம்மளோட குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வந்து கலந்துட்டு இருந்தார். அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். நாளைய செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். முக்கியமான நியூஸஸ் எதாவது இருந்தால் நாளைக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.